ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸில் 9th ரூலுக்கு வந்துட்டோம் நம்ம. இதில் வந்து ஃபார் அ சேஞ்ச் காம்ப்ளெக்ஸ்லேருந்து நம்ம மாற்றிட்டு போகலாம். ஏன்னா அது அப்போ ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறப்ப இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சிலர் பார்த்து நம்ம சொல்லுவோம், பெரிய ராணி மாதிரி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பெரிய கலெக்டர் மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பேசலை அப்படின்னா கூட யாராவது பேசுகிறத கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கன்ஜங்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் as though and as if. இது ரெண்டுமே ஒரே மீனிங் தான். அது மாதிரி, அவங்கள மாதிரி. இப்போது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் இந்த ரெண்டில் ஒன்று யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி நம்ம காம்பவுண்டாக சிம்பிளாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத ரிவர்ஸில் நம்ம போகலாம் இன்னைக்கு. ஸோ நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஷீ ஸ்பீக்ஸ் as if she is a queen. He behaves as though I am his enemy. ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறேன் காம்ப்ளெக்ஸில். when you change the same sentence into compound, நமக்கு கொஞ்சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா காம்பவுண்டில் மாற்றுறப்ப அந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும், கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும், இன்னும் ஒரு கோஆர்டினேட்டிங் கிளாஸ் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஒரு சின்ன அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துக்கலாம். ஷீ டாக்ஸ் லைக் அ குவீன் அண்ட் ஷீ வாண்ட்ஸ் எவ்ரி ஒன் டு accept that. She talks like a queen and she wants everyone to treat her like that. இது நம்ம காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். அந்த ரெண்டாவது சொன்னது வந்து அந்த மீனிங் மாறாமல், ஃபர்ஸ்ட் கிளாஸோட மீனிங் மாறாமல், செகண்ட் நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எதுவோ சிம்பிளாக கொடுத்துக்கலாம். லைக்வைஸ் இந்த செகண்ட் சென்டென்ஸில் he treats me like an enemy but I am not. ஸோ இட்ஸ் ஸோ சிம்பிள். இதை சேம் திங்கை நீங்கள் அப்படியே சிம்பிளாக மாற்றுங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். she talks like a queen, he treats me like an enemy. That's enough. புரிஞ்சுதா?